சைக்ளோதான் போட்டி நடைபெற உள்ளதை முன்னிட்டு சென்னை காணத்தூர் முதல் மாமல்லபுரம் வரை கிழக்கு கடற்கரை சாலையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக மாமல்லபுரம் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் சைக்ளோதான் போட்டி அதிகாலை 4:30 மணி முதல் காலை 9:30 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் 2500க்கும் மேற்பட்ட சைக்கிளிங் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனால் போட்டி நடைபெறும் நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் அக்கரையில் திரும்பி சோழிங்கநல்லூர் திருப்போரூர் வழியாக புதுச்சேரி செல்லவும், புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் பூஞ்சேரி சந்திப்பு திருப்போரூர் சோழிங்கநல்லூர் வழியாக சென்னை செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீரை சென்னைக்கு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 66 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் தொடக்க விழாவின் போது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு உடனிருந்தார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக நாள்தோறும் 265 மில்லியன் லிட்டர் குடிநீருடன் மொத்தம் 530 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சென்னைக்கு விநியோகிக்கப்படும். இதன் மூலம் 20 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை குடிநீர் செயலியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்கும் பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். மூலக்காடு, ஆரோட்டுப்பறை, பார்வுட் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 7 ஆண்டுகளாக சுற்றித் திரியும் ராதாகிருஷ்ணன் யானை இதுவரை 12 பேரை கொன்றுள்ளது. இதனால் அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மேலும் முதுமலை யானைகள் முகாமில் இருந்து சீனிவாசன், பொம்பன் விஜய், வசீம் என்ற 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது அந்த ராதாகிருஷ்ணன் யானை எல்லமலை என்ற பகுதியில் உள்ள புதருக்குள் சென்றதால் அதனை சமவெளிக்கு கொண்டு வரும் பணி நடைபெற்று வருகிறது. யானையை பிடிக்க மரங்களால் ஆன கிரால் கூண்டு அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தசரா, சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்று வட்டாரத்தில் 1 கிலோ தேங்காயின் விலை 75 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையான தேங்காயின் விலை நடப்பாண்டு வரத்து குறைவால் 30 ரூபாய் வரை விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பண்டிகை காலத்தையொட்டி மேலும் விலை உயர்ந்ததால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அக்டோபர் 1 நமக்கு ஆயுத பூஜை வந்துடுது. அக்டோபர் 20 தீபாவளி பண்டிகை வந்துடுது. அதனால் தேங்காய் டிமாண்டாக இருக்குது. விளைச்சல் கம்மி. அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் மரத்தில் காப்பு ஈல்டு கம்மி. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கிலோ 75 ரூபாய்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டோம். வெளி மாநிலத்துக்கு டெல்லி, அசாம், கல்கத்தா, ஒரிசா, பம்பாய், மும்பை தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. வரும் நாட்களில் தேங்காயின் விலை மேலும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு சமத்துவம், சமூக நீதி பற்றி ஆசிரியர்கள் எடுத்துக் கூற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு நுழைவுநிலை பயிற்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்ற இந்த விழாவில் 94 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 59 பள்ளி கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆசிரியை சிவரஞ்சனி என்பவர் இந்த விழாவில் பங்கேற்க சென்னை நோக்கி காரில் பயணித்தபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். விழாவின் இறுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உட்பட விழாவில் பங்கேற்ற அனைவரும் ஆசிரியை சிவரஞ்சனிக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். சென்னை சேப்பாக்கம் பக்கிங்காம் கால்வாய் ஒட்டியுள்ள சாலையை 2 நாட்களில் தூய்மையான சாலையாக மாற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா தெரிவித்துள்ளார். தேசிய தூய்மை தினத்தை ஒட்டி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சார்பில் பக்கிங்காம் கால்வாய் ஒட்டியுள்ள சாலையை சுத்தப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதனை தொடங்கி வைத்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா இந்த பகுதியை சுத்தப்படுத்துமாறு முன்பே உத்தரவிட்ட நிலையிலும் மாநகராட்சி மற்றும் ரயில்வே துறைக்கு இடையில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் பணி நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் 2 நாட்களில் இப்பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும் எனவும், உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். ரயில்வே எங்களுடைய அதிகாரம் எது வரைக்கும் இருக்குங்கிறது சொல்லியாச்சு. கார்பரேஷனோட அதிகாரம் எது வரைக்கும் இருக்குங்கிறதையும் இப்போது பண்ணி கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த பிரச்சனை வரக்கூடாது. இன்னும் 2 நாளில் இந்த ரோடு நீங்கள் சிங்கப்பூரில் பார்க்குற மாதிரி ஒரு தூய்மையான, அழகான, பசுமையான ஒரு பசுமை வழியாக இருக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு அரசுதான் நாட்டிலேயே முன்னணியில் உள்ளதாக சென்னை 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவும் மருத்துவருமான எழிலன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மற்றும் சென்னை கண் ஆராய்ச்சி மைய அறக்கட்டளை இணைந்து நடத்திய மருத்துவ கருத்தரங்கத்தில் எழிலன் பங்கேற்றார். கல்பவர்க்ஷா 2025 என்ற பெயரில் மயிலாப்பூரில் 18வது ஆண்டாக நடைபெற்ற கருத்தரங்கத்தில் இந்தியா முழுவதும் இருந்து 300க்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். இன்ஸ்டியூட்டோட எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப வைட்டல். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டாக்டர்ஸ் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணும்போது எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எப்படி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி டயக்னோஸ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் கண் சிகிச்சை முறையில் என்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது 18வது முறையாக இந்த தொகுப்பு 18 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்குது. ஒரு கால சிறந்த விஷயம். அடுத்த தலைமுறை கண் சிகிச்சை நிபுணர்களை உருவாக்கும் நோக்கில் இந்த 2 நாள் கருத்தரங்கு நடத்தப்படுகிறது. இந்த கருத்தரங்கத்தில் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் அஸ்வின் அகர்வால் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்றனர். கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் சேலத்தில் 2 நாட்கள் நடைபெறும் சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக தொடங்கியது. மாநகராட்சி திடலில் நடைபெற்ற விழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். இதில் இசை நாட்டிய நிகழ்ச்சி, சேலம் ஆதிமேளம், திருச்சி இறை நடனம், கள்ளக்குறிச்சி பறையாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்பட்ட 15 கலைஞர்களுக்கு இவ்விழாவில் கலை விருதுகள் மற்றும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் தவறான தகவல்களை தெரிவித்ததாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. நாகையில் பரப்புரையில் ஈடுபட்ட விஜய் மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள தகவல் சரிபார்ப்பகம், திமுக ஆட்சியில் அலையாத்தி காடுகளின் பரப்பு 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் நாகையில் 586 ஹெக்டேர், மயிலாடுதுறையில் 521 ஹெக்டேர் அலையாத்தி காடுகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாகையில் கடல்சார் கல்லூரி இல்லை என விஜய் கூறிய நிலையில் நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இயங்கி வருவதை தகவல் சரிபார்ப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மக்களை சந்திக்க தனக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிப்பதாக தெரிவித்த விஜய், பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரும்போது நிபந்தனைகளை போடுவீர்களா என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள தகவல் சரிபார்ப்பகம், 2024 ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற பிரதமர் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்ததை சுட்டிக்காட்டியுள்ளது. பாஜக கூட்டணியில் சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது என்று எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாமில் சசிகாந்த் செந்தில் பங்கேற்றார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக கூட்டணியில் இருந்தவர்களை காலி செய்துள்ளது என்பதுதான் உண்மை என்றார். பாஜகவோடு சேரும் யாருமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இந்த வார்த்தை நான் ரொம்ப யோசிச்சு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பல மாநிலங்களில் அவர்கள் ஒரு கட்சியோடு சேர்வதும் அந்த கட்சியை காலி பண்றது இது பார்த்துக்க விஷயம் தான். அப்படிதான் அதிமுக இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். ஜிஎஸ்டி வரியால் மக்களுக்கு இதுவரை நடந்த கொடுமைகளுக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் எம்பி சசிகாந்த் செந்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையை சீரமைக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து சாலையில் தேங்கிய நீரில் மீன்பிடிக்கும் நூதன போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். பெரியபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்திற்கு தகுதியற்ற நிலையில் உள்ளன என்பது மக்களின் புகார். சாலையை சீரமைக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. தஞ்சையில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகள் ஒரே இடத்தில் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை கிடைப்பது பயனுள்ள வகையில் இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதற்காக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். காலையில் வந்தேன், ரொம்பலாம் அலையில, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால எல்லாமே சீக்கிரமே பார்த்தீங்களா அனுப்பிட்டாங்க சார். ஒரே இடத்துல எல்லா டாக்டரும் பார்த்ததில் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க, அதனால் வெளியில் போய் பார்க்க எங்களால் முடியாத வசதி இல்லை. அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்குவோம். எக்ஸ்ரேலேருந்து எல்லாம் நார்மலாக இருக்குது. எல்லாம் போய் நுரையீரல் டாக்டரு எல்லாம் நம்ம போய் தனித்தனியாக நாங்கள் பார்க்கணுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட 15 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேதுராமலிங்கம் பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. காவல்துறையினரின் ரோந்து பணியில் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் அனுமதியின்றி பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் 10 பெண்கள் உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் உயிரிழந்த கொம்பன் காளைக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இது ஜல்லிக்கட்டுக்கே எங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து இந்த மாடு மட்டும்தான். இது மூணு ஆண்டுகள் இறந்துருச்சு. இது 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. வருஷம் அன்னதானம் கிராம மக்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். இதே மாதிரி வருஷம் பண்ணுவோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கிராம மக்கள் கண்டிப்பாக வருஷம் பண்ணுவாங்க. கோவில் காளையான கொம்பன் காளை பங்கேற்ற 36 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் வீரர்களிடம் பிடிபடாமல் வெற்றி பெற்று அந்த கிராமத்திற்கே பெருமை சேர்த்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொம்பன் காளை இறந்த நிலையில் ஆண்டுதோறும் காளையின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. காளைக்கு சிலை வைத்து மணிமண்டபம் கட்டவும் மக்கள் முடிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே வனத்துறைக்கு சொந்தமான காரில் திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பறிமுதல் செய்த துப்பாக்கியை ஒப்படைப்பதற்காக வனத்துறையினர் 3 பேர் காரில் நீதிமன்றத்துக்கு வந்துள்ளனர். அப்போது சாலையில் நிறுத்தியிருந்த அவர்களது காரில் இருந்து திடீரென துப்பாக்கி வெடித்தது போன்று பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து என்ன சத்தம் என்று கேட்டபோது டயர் வெடித்து விட்டதாக கூறிவிட்டு வனத்துறையினர் அங்கிருந்து வேகமாக வாகனத்தில் சென்று விட்டனர். இதனிடையே புகார் வரும் பட்சத்தில் நாட்டு துப்பாக்கி வெடித்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று வழக்கு பதிந்து விசாரணை நடத்தப்படும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பழங்குடி இருளர் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பழங்குடி இருளர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், ஜன்மான் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேட்டை தடுக்க வேண்டும், அரசு நேரடியாக வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்றார். அந்த கொடுத்த பட்டாக்கள் நிறைய பட்டாக்கள் அளந்து விடாமல் இருக்காங்க, அளந்து அத்து காட்டாமல் இருக்காங்க. இடம் எங்கே இருக்குன்னே தெரியல எங்கள் மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நிலவுது. அதை அரசாங்கம் கண்டுக்கணும், அதை அளந்து கொடுக்கணும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்க்க கூடும் கூட்டம் சினிமாவில் முதல் காட்சியை காணக்கூடும் கூட்டம் போன்றது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு அரசியல் சித்தாந்தத்தை மற்றொரு மாற்று சித்தாந்தத்தால் மட்டுமே வீழ்த்த முடியுமே தவிர சினிமாவால் வீழ்த்திவிட முடியாது என்றார். பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சு தான் தகர்க்க முடியும். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா, இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஈயாடிடும். என் தம்பி மாநாட்டுல பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க. எத்தனை பேர் பார்த்துக்கிறேன். அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 4000 போலீசார் ஈடுபட உள்ளனர். வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. மொத்தம் 10 நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்களின் வருகைக்காக தற்காலிக பேருந்து நிறுத்தம், கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமரா, தசரா விழாவின் போது தினமும் 6 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை மீண்டும் இந்திய அணி வீழ்த்த வலியுறுத்தி உத்தரப்பிரதேசத்தில் ரசிகர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்திய அணி ஏற்கனவே லீக் சுற்றில் பாகிஸ்தானை துவம்சம் செய்த நிலையில் முக்கியமான சூப்பர் 4 சுற்றில் மீண்டும் அந்த அணியை இன்று இரவு எதிர்கொள்ள உள்ளது. இந்நிலையில் இந்தியா மீண்டும் ஜொலிக்க வேண்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பெண்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அணி வீரர்களின் உருவ படங்களுடன் தேசிய கொடியையும் கையிலேந்தி அவர்கள் பாட்டு பாடி பிரார்த்தித்தனர். இறுதிப் போட்டிக்கு சூப்பர் 4 சுற்றின் வெற்றிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும்.
நாட்டில் வெகுஜன மக்களால் கொண்டாடப்படும் அகழாய்வு என்றால் அது கீழடி ஆய்வுதான் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதமாக கூறினார். தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை மற்றும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக சார்பில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் பெரிய கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு 2600 ஆண்டுகளுக்கு முன்பே உயர்ந்த பண்பாட்டுடன் வாழ்ந்த பெருமை கொண்டவர்கள் தமிழர்கள் என்றார். அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுவீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது சொன்னால் அது நம்முடைய கீழடி ஆய்வு. இந்திய திருநாட்டில் கூட நான் சொல்வேன், எந்த ஒரு அகழ்வாய்வும் வெகுஜன மக்களாலே இது தனக்கான ஆய்வு, என்னுடைய ஆய்வு, என்னுடைய மொழியை, என்னுடைய பண்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆய்வு என்று இன்றைக்கு மக்களாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு அகழ்வாய்வு தரம் கீழடியில் அமைந்திருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு அரசின் தொழிலை தொடர்ந்து இங்கே நாங்கள் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கற்காலம் முதல் சங்க காலம் வரை பண்பாட்டை ஆராய 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அகழாய்வுகள் நடைபெற்றுள்ளது என்றும் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு உள்பட 8 இடங்களில் அகழாய்வு நடந்து வருவதாக குறிப்பிட்டார். கலைகளின் பிறப்பிடமான தஞ்சாவூரில் பொம்மைகளுக்கு பதிலாக குழந்தைகள் கடவுள் வேடமணிந்து அமர்ந்திருந்தது பார்ப்போரை பெரிதும் கவர்ந்தது. நவராத்திரி விழாவை ஒட்டி படிக்கட்டுகளில் பொம்மைகளுக்கு பதிலாக 5 வயது முதல் 15 வயது வரையிலான சிறுவர் சிறுமிகள் பாலமுருகன், வள்ளி, தெய்வானை, ஐயப்பன், மீனாட்சியம்மன், சாய்பாபா போன்ற வேடங்கள் அணிந்து மனித கொலுவாக அமர்ந்து காட்சி தந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். வழக்கமா பொம்மைகள் வைத்து பண்றதுதான் இந்த தடவை இப்படி நான் டான்ஸ் டீச்சருங்கனால டான்ஸ் எப்போதுமே இது பண்றோம். இந்த ட்ரை ஏன் புதுசா ஒரு தடவை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் இது பண்ணலாம். நாகையில் மாதா திருமண மண்டப சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியதாக தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று நாகை மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீறி தமிழக வெற்றிக் கழகத்தினர் செயல்பட்டுள்ளனர். மேலும் விஜய் பேசிய இடத்துக்கு அருகாமையில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு சொந்தமான மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் மீது தாவேகாவினர் அதிகளவில் ஏறி அமர்ந்துள்ளனர். இதனால் வாரம் தாங்காமல் சுற்றுச்சுவர் இடிந்து கீழே விழுந்தது. இந்த நிலையில் நிபந்தனைகள் மீறி தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தமிழக வெற்றிக் கழக நாகை மாவட்ட நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லையில் இருந்து வள்ளியூர் நோக்கி சென்ற அரசு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் ஊழியர்கள் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நெல்லையில் இருந்து நாகர்கோயில் செல்லும் 4 வழிச்சாலையில் நடமாடும் மருத்துவமனை வாகனம் சென்று கொண்டிருந்தது. அந்த வாகனத்தில் இருந்த ஊழியர்கள் வாகனத்திற்குள் உள்ளேயே ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதனை பின்னால் வாகனத்தில் வந்தவர்கள் அதனை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வீட்டில் திருட வந்ததாக கூறி ஒருவரை கதவின் கம்பியில் கட்டி வைத்த சம்பவம் நடந்துள்ளது. நவ்பாஸ்டாவை சேர்ந்த ரவீந்திரகுமார் மௌரியா என்பவர் தனது மருமகளை உளவு பார்க்க பெண் வேடமிட்டு வந்துள்ளார். தனது மருமகளை பின்தொடர்ந்து யாரோ ஒரு இளைஞன் வருவதாக அவர் சந்தேகித்தார். பெண் வேடமிட்டு சென்ற அவரை திருடன் என நினைத்து அப்பகுதி மக்கள் கதவின் கம்பியில் கட்டி வைத்து விசாரணை நடத்தினர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் மருமகள் அங்கே சென்று உண்மையை சொல்ல தொடங்கினார். ஆனால் கோபமடைந்த பெண்கள் அவரை அடித்து கட்டி வைத்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து அந்த நபரை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.